ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பற்றினா ஆல் இண்டியா ரேடியோவில் கான்ட்ராக்ட் பேசிஸில் பார்ட் டைமுக்கு ஆர்ஜே செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் நீங்கள் 2025 ஆகஸ்ட்டில் 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் இருக்கணும். அதுக்கப்புறம் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்துருக்கணும், எனி யூஜி டிகிரி. அதுக்கப்புறம் தமிழை ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். இது 2 ப்ரோக்ராமுக்காக நடக்குது ஆர்ஜே. இன்னொன்று தெலுங்கு லாங்குவேஜ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறவங்க. தெலுங்கு லாங்குவேஜ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறவங்க தெலுங்கு ஸ்கூலில் ஏதோ ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது சென்னை இல்லை சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கவங்களாக இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க கண்டிப்பாக. அதை நம்ம ஃபோட்டோ காப்பி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் யார் ஆல் இண்டியா ரேடியோ பக்கமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வாய்ஸில் நல்லா கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கு இந்த குவாலிட்டிஸ் தான் பார்ப்பாங்க. 3 லெவலாக டெஸ்ட் நடக்கும். அதுக்கு அடுத்து அமௌண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் 354 ருபீஸும், எஸ்சி எஸ்டிக்கு 266 ருபீஸும் கொடுக்கணும். இது எப்படி கொடுக்கணுன்னா டிமாண்ட் டிராஃப்ட், அதாவது டிடியாக பேங்க்கில் எடுத்து அதை ஒரிஜினல் டிடியை அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இதோட லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கன்னே. ஸோ இப்போ நான் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு மணி 1. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஃபோட்டோ காப்பியாக அட்டாச் பண்ணணும். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொண்டு போய் நேரில் போய் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இது ஒரு கான்ட்ராக்ட் ஜாபு தான். மாதத்தில் 6 நாள் தான் வேலை இருக்கும். நம்ம இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரேக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் படிக்காமல் இருக்கோம்ல, அதை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அப்ளிகேஷனு. இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் கேட்டிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். பெர்மனண்ட் அட்ரஸில் ஒரிஜினல் அட்ரஸும், கரண்ட் அட்ரஸில் சென்னையில் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸும் கொடுக்கணும். இமெயில் ஐடி தப்பு இல்லாமல் கொடுக்கணும். ரிசல்ட் எல்லாம் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வழியாக தான் நமக்கு தெரிய வரும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட டிடியை இதோட அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க கீழே கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும். இது நான் கொடுத்துருக்கிறது எதுவும் ஃப்ராடு கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான் சொல்லி ஒரு டெக்ளரேஷன் எல்லாம் நம்ம சைன் பண்ணிவிட்டு நம்ம கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், நேம், பிளேஸ், டேட் எல்லாம் போட்டுட்டு இந்த கேட்டிருக்க காப்பீஸ் எல்லாம் நம்ம ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு ஃபோட்டோ காப்பி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்டை ஒரு ஃபோட்டோ காப்பி கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ் படிச்சிருக்கேன், தெலுங்கு படிச்சிருக்கேங்கிறதுக்கு ப்ரூஃபாக. அப்புறம் ஆதார் கார்டோட ஒரு ஃபோட்டோ காப்பி. அதுக்கப்புறம் உங்களோட டிடி ப்ளஸ் நீங்கள் எஸ்சி/எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே நேரில் போய் காலையில் 11 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் கொடுத்து முடிச்சிடணும். யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மந்த்லி 6 டேஸ் தான் ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். அது எனக்கு இந்த எக்ஸாமில் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நான் இதை கிளியரும் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களால் இன்றைக்கி முடிஞ்சால் காலையில் 11 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே போய் மீட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்டிப்பாக கைட் பண்ணுறேன். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணி நான் இன்டர்வியூ ரவுண்டும் போய் நான் கிளியரும் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.